செகண்ட் டேயோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் மங்கத்தேவன்பட்டி வர்சஸ் தொடையூர் 2 டீமுக்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச் 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஓவனிங் பேட்ஸ்மேனா சைக்கிளில் இருக்குது பாலா, நான் சைக்கிளில் கலை. மேட்சுக்கான முதல் ஓவர் பழனி. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து அட்டாக்கிங் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. ஸ்டார்ட் வித் டாட். செகண்ட் ஒன் ஒயிட். செகண்ட் பால் ஒரு 2 பேருக்கு. செகண்ட் ஒன் ரீபால். மிட் விக்கெட்டில் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ண முடியலங்க. ஸோ பாலா பேட்லேருந்து வர முதல் ரன் பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு. குட் ஷாட் அண்ட் குட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் கவர்ஸில் ஆட போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் தாண்டி போச்சு. ஆனால் பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் ட்ரை ஃபீல்டர்கிட்ட இருந்து 2 ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிட்டாருங்க. பாலுக்கு வந்தாரு ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. 2வது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் மாலில் இது கண்டிப்பாக பவுண்டரியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. கேப்பில் தெரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு பவுண்டரி. மொத்தமாக 3வது பவுண்டரி பதிவு பண்ணுறாரு இங்கே பாலா. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட கடைசி ஒரு பந்து நேருக்கு நேர் லாங் ஆனில் போயிருக்கு. சிங்கிளா எஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள் டு எந்த ஓவர். முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் பவர் பிளே ஓவர் எக்ஸ்பென்சிவாக கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிஞ்ச மேலே 16 ரன் அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன்பட்டி. செகண்ட் ஓவர் அரவிந்த் முதல் பந்தே அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்டரி போயிருக்கு. இங்கே 4வது பவுண்டரி பதிவு பண்ணுறாரு இங்கே பாலா. செகண்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. தாண்டி போயிடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க 6. இது வரைக்கும் 4ல் அடிச்சாரு. முதல் முறையாக ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பாலா. தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு. பவுலரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அகைன் டாட் பால். ஃபோர்த் ஒன் இந்த முறையை அடிச்சிருக்காருங்க. இதுக்கு முன்னாடி இதே திசையில் ஒரு 6 போயிருந்துச்சு. இந்த முறையும் போயிடுச்சு. மொத்தமாக இந்த ஓவரில் வர 2வது 6 பாலா பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையை அடிச்சாருங்க இங்க. எஸ் போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் தட்டிட்டு வந்திருக்கு. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். 6 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் அதே ஓவரில் எடுத்து ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 38 அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன்பட்டி. 3வது ஓவர் கோகுல் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பிகின் சம்பளம் ஆட பார்த்துருக்காங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பா. ஃபீல்டர் பாலுக்கு போக முடியுமான்னு பார்த்தா விரட்டி போயிருக்காருங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. சரியான ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 2 ரன். செகண்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவரிங்க. எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. ரொம்ப லொக்கேப்டாக போட்டிருக்கு. தேர்ட் ஒன் சான்ஸ் பார் செம்ம கைட்டு போயிருக்கு. கேட்ச் ஆகி போஸ்டாருங்க. என்னால் டேக் அண்ட் விக்கெட் இழக்கிறாங்க. 2வது விக்கெட். 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட்டை இங்கே இழந்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் மணி வந்திருக்காரு யங்ஸ்டர். முதல் பந்தே நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. ஆனால் ஃபீல்டர் கரெக்டாக நின்று பிடிக்க பார்த்துருக்காரு. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவரில் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெங்கராஜ் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. எக்ஸலண்ட் எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அது கேப்பில் ஃபீல்டர் கையிலேன்னு பார்த்தா பிரேம் ரெட்டி போனார். ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஃபீல்டர். அகைன் ஒரு சிங்கிள் பேக் டு பேக் கண்டினியூஸாக 3வது சிங்கிள் ஓடி எடுக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 43 அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன்பட்டி. 4வது ஓவர் ரெங்கராஜ் வந்திருக்காரு. டீசன்ட் டிஃபன்ஸ் தரையில் ஆடி இருக்காங்க. அதை வச்சு சிங்கிள் மட்டும் வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் சுவிட்சுக்கு திரும்பி ஆட பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் காலில் போட்டிருக்கு. குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிடுறாங்களா. ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. மணி அவரோட விக்கெட் அந்த எண்டில் பறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் விக்கெட். ஒரு யங்ஸ்டர் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ பாப்பட்டம்பட்டி டோர்னமெண்ட்லையும் ஒரு இன்னிங்ஸ் சூப்பராக ஆடி கொடுத்துருந்தாரு. ஸோ அவரோட விக்கெட் பறி போகுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் ஆட பார்த்தாரு. ஒரு பிக் கப்பல் பேட்டில் பல்லன்னு நினைக்கிறேன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பாக தாண்டிடுச்சான்னு பார்த்தா போயிடுச்சுங்க 6. இங்கே போயிட்டு பேட்லேருந்து வர முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன்
லாப்டர் ஒன்று ஆட பார்த்தாரு, கொஞ்சம் கூட வித்து கொடுக்காம கரெக்டான இடத்துல குத்தி பவுன்ஸ் போட்டிருக்காரு. 1 more டாட் பால் டு எண்ட் ஓவர். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 50. போன ஓவரை 7 ரன்னுக்கு போட்டு முடிச்சிருக்காங்க ரெங்கராஜ். வச்சுக்கண்ணா 5வது ஓவர் போட பழனி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் வர்றாங்கன்னு பார்த்தா பவுலர் தடுத்து போட பிரேம் ஸ்டாப் பண்ணிட்டார். ரெண்டு டாட் பால். செகண்ட் டவுன். மர்ரிச்சு ஆட பார்த்துருக்காரு, கேப்பில் போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் விரட்டி பார்த்தாரு. ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல, ஒரு பவுண்டரி போயிருக்கீங்க. தேர்ட் ஒன். நேருக்கு நேர் தர்றிச்சு வந்திருக்கு, அங்கே ஃபீல்டர் மதி நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள்னு நினைக்கிறேன். எஸ். ஃபோர்த் ஒன். வாட் அண்ட் டெலிவரி, ஆக்கிங் லேன்த்து கரெக்டாக போட்டிருக்காரு, கொஞ்சம் கூட வித்தே கொடுக்காத பந்து. சூப்பர் டெலிவரி, இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். பெரிய சுத்து, அகைன் டாட் பால், பேக் டு பேக் டாட் பால். அவரோட கடைசி ஒரு பந்துன்னு நினைக்கிறேன். கேப் லைன் பார்த்தா எஸ், பவுண்டரி போயிடுச்சு. ஸோ இந்த ஓவருக்கான 2வது பவுண்டரி ஒயிட் கார்த்தி பேட்லேருந்து வர இந்த ஓவருக்கு முதல் பவுண்டரி. இதோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 59 அடிச்சிருக்காங்க. 6வது ஓவர் குணா வந்திருக்காரு. முதல் பந்தே மிட் விக்கெட்டில் போயிருக்கு, கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சுங்க. இங்கே தாண்டி போயிடுச்சு ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன். சான்ஸ் பார், கண்டிப்பாக தாண்டி போகும், ரொம்ப தூரம் போயிருக்கீங்க அன்பு பேட்டில் இருந்து. போன பால் 4 அடிச்ச கான்ஃபிடண்ட், அடுத்த பால்லையும் அடிச்சாருங்க இங்கே 6. தேர்ட் ஒன். ஃபீல்டர் கையில் போயிருக்கு, டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன். இந்த மாதிரி கேப்பில் போயிருக்கு, சிங்கிளாக 2 ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன். லாப்டர் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு, ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா? 2 ஃபீல்டர் பாலுக்கு போனாங்க, ஆனால் ஒரு மிஸ் கம்யூனிகேஷனில் விட்டாங்க. 2 ரன். இதோட கடைசி ஒரு பந்துன்னு நினைக்கிறேன். ஒரு வாகன அட்டி கிளப்பி விட்டார், போயிடுச்சுங்க இங்கே பந்து. வாட் அ ஷாட், ரொம்ப தூரம் போய் வந்திருக்கு ஒயிட் பேட்ல இருந்து. ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு, 78 அடிச்சிருக்காங்க. பசிங்ஸோட லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன். ஃபோர் டெலிவரி, முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன். கவர்ஸில் தெரிஞ்சு போயிருக்கு, சான்ஸ் பார். நல்லா கேட்ச், தெளிவான கேட்சை பிடிச்சிருக்காங்க. விக்கெட். நீ பேட்ஸ்மேன் சக்தி விக்கெட் வச்சு கண்டிப்பாக மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சாக்ரபேஸ் விக்கெட் ஆயிருக்காரு ஒயிட் கார்த்திகாக. நெக்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக நம்மளை தேடியே வந்துக்கிறதுன்னு சொல்லலாம். பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு பார்த்தா எக்ஸலன்ட் ஸ்டாப்புங்க ஃபீல்டர் இருந்து. சூப்பரான ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அந்த எண்டுக்கு த்ரோ, ஒரு ஃபீல்டரை தாண்டி போக இன்னொரு ஃபீல்டரையும் தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே அவர் ட்ரை பண்ணதே 4க்கு, இங்கே மிஸ் ஃபீல்டு, ஒரு த்ரோவில் மிஸ்கம்யூனிகேஷனில் 6 போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் பார், ஒயிட் பேட்ல இருந்து போயிடுச்சுங்க இங்கே 6. சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு. அவர் பதிவு பண்ணுற 3வது 6 இங்கே ஒயிட் கார்த்திக். ஸ்னிங்ஸோட கடைசி ஒரு பந்து டார்கெட் செட்டிங் பால். கேப் லைன் பார்த்தா அங்கே ஃபீல்டர் வெரைட்டி பாலுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். மதி ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு, நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர்ட்டை வந்து. இது வரைக்கும் 2வது ரன்னு 3வது ரன்னு கூட ஓட பார்க்குறாங்களான்னு பார்த்தா பேக்கப் கரெக்டாக இருக்காரு. 2ஓட ஸ்டாப் ஆகிட்டாங்க. 2ஓட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எண்ட் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம், பெரிய டார்கெட் என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க மேட்சை அப்படிங்கிறதா இங்கே. ஸோ கண்டிப்பாக ஃபயர் பேக்கிங்காக இருக்க போகுது. சேசிங் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பக்கமும் நல்ல பேட்ஸ்மேன் லைனப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே. ஸோ பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா. முதல் ஓவர் ஒயிட்டு கார்த்திக் வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் மாது. முதல் ஓவர் ரெங்கராஜ். முதல் பந்தே மறிச்சு ஆட பார்த்துருக்காரு, கேப்பில் போதான்னு பார்த்தா மணி இருந்தார். அங்கே ரட்டி எடுத்து த்ரோ அடிக்கிறதுக்குள்ளே 2 பாஸ் ஓடிருக்காங்க. 2 பேட்ஸ்மேனுமே கம்யூனிகேட்டில் ஓடக்கூடிய பேட்ஸ்மேன். அதிகமான டபுள்ஸ் பார்க்கலாம் இங்கே உள்ளே நின்னாங்க அப்படின்னா. செகண்ட் ஒன். விக்கெட் டெலிவரி, லோக்கேட்டாகவும் போட்டிருக்காரு. தேர்ட் ஒன். எக்ஸலன்ட் டெலிவரி, பேக் டு பேக் 2 டாட் பால். ஃபோர்த் ஒன். அகைன் ஒரு டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார். அங்கே பின்னாடி ஃபீல்டர் சரியான எஃபோர்ட் போட்டார். ஒரு சிங்கிள் இல்லை, டாட்டு. ஹாட்ரிக் டாட் பதிவு பண்ணியிருக்காரு ஒயிட் கார்த்தி. ஃபோர்த் ஒன்.
அகைன் டாட் பால். வேகத்தில் வேரியேஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்லோயர் போட்டிருக்காரு இந்த பால், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் டாட் பால். வாட் ஓவர். இங்கே ஒயிட் கார்த்தி முதல் ஓவரை வெறும் 2 ரன்னை விட்டு கொடுத்து ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிஞ்ச மேலே 2 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் அன்பு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ரங்கராஜ். 2 பேருக்குமே இது ஃபர்ஸ்ட் பாலாக இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் தெளிவாக ஆடி இருக்காருங்க இங்கே பவுண்டரி. ஸோ ரங்கராஜ் அவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் வித் இங்கே பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போனார். ஒயிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆனில் போயிருக்கு. ஒயிட் கார்த்தி இருக்கார் ஃபீல்டருங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். தெளிவான மீட்டு. முதல் ஹிட்டு இந்த இன்னிங்ஸில் 6 பதிவு பண்ணியிருக்காரு மதி பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் வரட்டை ஆட பார்த்தாரு அங்கே மணி ஃபீல்டர். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக சாருங்க. இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாஸ் போயிடுச்சு பவுண்டரி. வெட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. 1 மோர் பவுண்டரி. இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிக்கிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே தொடையூர். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி நேருக்கு நேர் அங்கே ஒயிட் இருக்கார் ஃபீல்டர். என்ன பிடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள் டு எந்தி ஓவர்னு நினைக்கிறேன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கு நான் 3வது ஓவர் சென்ட்ராஸ் வந்திருக்காரு. விலைக்கு போய் லெஃப்ட் எடுத்தார் ஒயிட். பால் சான்ஸ் பால். கேட்சுக்கு வைப்பான்னு பார்த்தா பாலுக்கு வந்துட்டார். குடுகுடுன்னு ஓடியாந்தார். பந்தை ஸ்டாப் பண்ணிட்டார் கேட்டா. செகண்ட் ஒன் பெரிய சொத்து. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. தேர்ட் ஒன் அகைன் எக்ஸலன்ட் டெலிவரி. இந்த மாதிரி ஆப் கட்டர் போட்டிருக்காரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு தெளிவானார். ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டர் நிற்க வச்சுருக்காங்க. விஸ்வா ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன் பிகைன் த ஸ்டம்பில் பந்தை திருப்பி விட்டார். திசை மட்டும் தான் பந்து கொடுத்தாருன்னு சொல்லலாம். அந்த வேகத்தில் அப்படியே போயிடுச்சு பவுண்டரி. ஃபுல்லாக மறுக்கி ஆட பார்த்தாரு. 1 மோர் டாட் பால் டு எந்தி ஓவர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் விஸ்வா வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் பால். கேப் தெளிவாக ஃபில் பண்ணியிருக்காரு. முதல் பந்தே இந்த ஓவரில் ஒரு பவுண்டரி மதி பேட்டில் இருந்து. செகண்ட் ஒன் லோ கேப்டா போட்டிருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போயிருக்காரு. ஒரு ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மதி. நெக்ஸ்ட் ஒன் கேப் பிளேன்னு பார்த்தா கவர்ஸில் இன்னொரு ஃபீல்டர் இருக்காங்க. தடுத்து போட்டார். அதுக்குள்ளே தடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு 2 ரன் ஓட்டாங்க. லாஸ்ட் ஒன் 1 மோர் டாட் பால். மொத்தமாக 3 டாட் பாலோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க இங்கே. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 40 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கு நான் அடுத்த ஓவர் 5வது ஓவர் போட சென்ட்ராஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தைய சுவிட்ச் கேட்டு சூப்பராக அடிச்சிருக்காருங்க. இங்கே தாண்டி போயிருந்தா ஆப்போசிட் காற்று ஃபீல்டை விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. முதல் பந்தே இந்த ஓவரில் ஸ்டார்ட் வித் பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம் இங்கே. செகண்ட் ஒன் சான்ஸ் பால். ஃபாஸ்ட்டாக போய்க்கிட்டு இருக்கு. அங்கே ஃபீல்டர் ஒயிட்டுன்னாரு. அவர் தலையை தாண்டி நின்ன இடத்துக்கே போயிருக்கீங்க. சூப்பரான 6. 2 பேட்ஸ்மேனும் 50 பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே. பார்ட்னர்ஷிப் 50 வெல் பிளேடு. நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் 42 ரன்னுக்கிட்ட அடிக்கணும். தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஒரு டிஃபன் சாப்பிட்டு போயிருக்காங்க. ஃபீல்டு கையில் தான் போச்சு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டாருங்க. இங்கே இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் பிகைன் த ஸ்டம்ப்ல 1 மோர் 6. மொத்தமாக இந்த ஓவரில் 4 பந்துக்கு 17 ரன்னை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க டார்கெட்டை நோக்கி விரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல் டாஸ். இதுவும் தாண்டி போகுதா. சான்ஸ் பால் கிளியர் பண்ணி போயிடுச்சுங்க இங்கே. பவுண்டரி 20 ரன் இந்த ஓவரில் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஓவர் இந்த ஓவராக மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே. லாஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போனார். பேட்டில் பண்ணல. டாட் பால். அவங்களுக்கு தேவையான ஓவர் தொலைவிற்கு இந்த ஓவரை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆடியும் காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 ரன்னுக்கிட்ட போயிருக்கு. 61 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் 12 பாலுக்கு 32.
மேட்சுக்கான முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர். அந்த மேட்ச் ஓவர் பட அன்பு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே ஃபுல் டாஸ் சான்ஸ் பாருங்க. ஃபீல்டர் குடுன்னு வந்தார். கேட்சை பிடிக்கலனாலும் பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நல்ல த்ரோ கரெக்டாக அடிச்சிருக்காரு ஸ்டெம்புக்கே. எங்க ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு. ஆனால் ஃபீல்டர் ஒயிட்டு காத்திருக்காரு. இங்கே கரெக்டான நேரத்தில் ஜம்ப் பண்ணி த்ரோவையும் கரெக்டாக அடிச்சிருக்காரு. இங்கே சிங்கிள். பண்ணியிருக்க 10 பாலுக்கு 30. தேர்ட் ஒன் கேப்ல ஏன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் இருக்காரு. பால் வரைக்கும் வந்து விழுந்து புரண்டு முடிச்சிருக்காரு. 2வது ரன் ரஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீலிங்கை போட்டுங்க. பாலாட்டை வந்து 2 ரன். 9 பாலுக்கு 28. ஸ்டப் அவுட் பண்ணி போயிருக்காரு. கவர்ஸில் தெளிவாக ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. த்ரோ கரெக்டாக அடிக்கிறாரு. அவர்கிட்ட போன 2 த்ரோவுமேன்னு சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ். எஸ் மேக்ஸிமம் சொல்லலாம். இங்க முக்கியமான நேரத்தில் 6 பதிவு பண்ணியிருக்காரு மதி. ஸோ 2 பேட்ஸ்மேனுமே டார்கெட்டை நோக்கி விரைஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் வரட்டி ஆட பார்த்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் கைக்கான்னு பார்த்தா எஸ் ஒரு சிங்கிள் டு எந்த ஓவர்னு நினைக்கிறேன். ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 73 அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 20 அடிக்கணும். 6 பாலுக்கு 20. மேட்ச் சரியான ப்ரெஷர் 2 டீம்லேயுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சச்சின் வந்திருக்காரு கடைசி ஓவர் பட. ஸோ இந்த எண்டு பேட்ஸ்மேனுக்கு பியூராக ஃபேவர் விண்டு அப்படிங்கிற பட்சத்தில் 20 பார்க்கலாம் எடுத்துகிட்டு போயிடறாங்களான்னு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போனார். ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வீடு பேருக்கு 6க்கு 19. விகேந்தர் சொல்லல கேட்சை பிடிச்சிடறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபாஸ்டா போயிடுச்சுங்க பவுண்டரி. 5 பாலுக்கு 15 மாத்திட்டாங்க மேட்சை. இங்க தொடையூர் 5 பாலுக்கு 15. செகண்ட் ஒன் வைடு பவுலர் அண்ட் பிரஷர் அப்படின்னு சொல்லலாம். இங்க அகைன் ஒயிடு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போய் விரட்டி ஆட பார்த்துருக்காரு. அங்கே ஃபீல்டு கையில் போச்சு. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதே பட்சம் இது ஒரு சிங்கிள். ட்ரை பண்ணியிருக்கேன். 4க்கு 13. 4க்கு 13. தேர்ட் ஒன் சாருங்க இங்க ஃபுல்லாக மறுகி போயிடுச்சு 6. சூப்பரான 6 பதிவு பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 90 டார்கெட்டு. அதை இங்கே 3க்கு 7ஆவே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மேட்சை கைக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா 6க்கு 20 இப்போ 3க்கு 7. 3 பாலுக்கு 7. அப் டு ஏக்கர் கொஞ்சம் கூட டைமிங்கே கொடுக்காத வந்து நல்லா போட்டிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள். 2 பாலுக்கு 6. நேருக்கு நேர் தெரிஞ்சு போயிருக்கு. அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி போயிருதா இல்லை ஸ்டாப் பண்ணிட்டாங்க விரட்டி போய். ஸோ கிட்டத்தட்ட கவர்ஸ்லேருந்தே விரட்டி வந்திருக்காரு. இந்த பால் 2 ரன் ஓடி இருக்காங்க. பட்ட ப்ரெஷர் இங்கே மேட்ச்சுக்கு ஹை ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு பக்கமாக கிட்டத்தட்ட பார்ட்னர்ஷிப் இங்கே 89 அடிச்சிருக்காங்க. கடைசி 1க்கு 4 சரியான ப்ரெஷராக போயிருக்காங்கன்னு சொல்லலாம். மேட்ச் இங்கே என்ன பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். எதிர்பார்த்தா அந்த ஒரு பந்து கடைசி பந்து. ஸோ இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனேன் 2 பேட்ஸ்மேன்ஸில் மதி தொடையூருக்கு இன்னைடே என்ன அப்படிங்கிறத நிர்ணயிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் விகேந்தர் சம்பளாட பார்த்தாரு. டாட் பால் மேட்ச் ஒன் மகதேவன் பட்டி அப்படின்னு சொல்லலாம். பட் கடைசி வரைக்கும் சூப்பராக ஆடிருந்தாங்க. வெல் பிளைட் பட் ஹால் லக் அப்படின்னு தான் சொல்லணும். சரியான ஒரு மேட்ச் ஹை த்ரில்லராக எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ விகேந்தர் சம்பளம் ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஸ்கூப் அடிச்சிடலான்னு பார்த்தாரு, முடியல. பட் ஹால் லக் பியூர் ஹால் லக் அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேட்ஸ்மேன் இருந்து உண்மையாகவே ஒரு ஒர்த்தான இன்னிங்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. கண்டிப்பாக ஒரு அப்ரிசியேட். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹை ப்ரெஷர் மோஸ்ட் அவாய்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 90 ரன்னு கிட்டத்தட்ட 93 அப்படின்னு நினைக்கிறேன் டார்கெட்டு. ஸோ 2 பேருமே யங்ஸ்டர் தான் நினைக்கிறேன். அம்மாச்சத்திரம் தானே, ரெங்கராஜ் அம்மாச்சத்திரம், அதே மாதிரி தொடையூர். ஸோ 2 ஊர்லேயுமே நம்ம வீடியோஸும் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி 90 டார்கெட் அப்படிங்கும்போது ஒரு பக்கமாக பெரிய டார்கெட்டு 12-13 கிட்ட இருக்கு ஒரு ரன் ரேட்டு. என்ன மைண்ட் செட்டில் உள்ளே போனீங்க? நினச்சி தான் கான்ஃபிடென்ட்டாக போனோம். கொஞ்சம் நியூ பாலர் ஆகும், கொஞ்சம் வேரியேஷன் போடும், கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல்லாகவே ஒயிட் கார்த்தி வேரியேஷன் போட்டு அப்புறம் வந்து வந்துட்டு கன்சிடர் பண்ணார். விளாடலாம் மைண்டை விடாதீங்க அப்படின்னாரு. ஆனால் உள்ளே நிற்கும் போது 2 பேருமே அந்த 90 அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு தாட்டெல்லாம் தெரியல, அடிச்சிடலாம் அப்படின்னு ஃபுல்லாகவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க. ஃபுல்லாக பூஸ்டப் கொடுத்தது அவரை அடிங்க பார்த்துக்கலாம். எவ்ரி ஓவர் 2 பேர் பேசிக்கிருந்தீங்களா?
அப்போ 2 பேரில் யார் பேசுனது, என்ன பேசுனீங்க? ஏன்னா இந்த மாதிரி உங்களை மாதிரி யங்ஸ்டர் நிறைய மேட்ச் ஆடும்போது அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதுக்காக நீங்கள் விருப்பப்பட்டால் சொல்லலாம். நான் சொன்னது என்னன்னா, கடைசி வரைக்கும் மேட்ச் நம்மகிட்ட இருக்கும். நீங்கள் கான்ஃபிடென்ட் மட்டும் விடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டாட் ஒன்றையும் அண்ணன் என்ன நினச்சிட்டாருன்னா, இந்த மேட்ச் அவ்வளோதான்ற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிட்டாரு. நான் தான் போய் பேசினேன், அண்ணே நமக்கு 6 ஓவர் இருக்கு, 6 ஓவர் நியூ பவுலர், நம்ம எல்லாம் ஒரு ஊர் தான், தெளிவாக ஆடலாண்ணே, 6 ஓவருக்கு நம்ம 90 ஆடலாம், ஃப்ரீ ஆடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அண்ணன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ஓகே. ஆனால் 2 பேட்ஸ்மேனுமே இவ்வளோ ப்ரெஷரான மேட்ச், உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருமே வெளில ப்ரெஷராக இருந்தாங்க. ஆனால் உள்ளே நீங்கள் ஒரு மாதிரி கான்ஃபிடண்ட்டாக ஜாலியாக தான் இருந்தீங்க. எங்களுக்கு வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது எங்களுக்கு மேட்ச், ஆனால் நல்லா விளையாடணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். 90 ரன் நம்ம சேஸ் பண்ணி ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஓரளவு ஒரு 70 80 நம்ம ஆடிடணும் ஒரு மைண்ட் செட்டில் மேட்ச் வரும் நாங்களே எதிர்பார்க்கல. அதே மாதிரி அந்த 6க்கு 20, ஸோ அப்போதைக்கு அந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மைண்ட் செட் இருந்துச்சு? கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு நினச்சோம். ஏன்னா வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த எண்டு கடைசி ஓவர் எண்டு வந்து பேட்டிங் ஃபேவர் விண்டு. அதனால மதியானம் தான் ஸ்ட்ரைக்ல இருந்தால் எப்படி 2 ஷாட் அடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் மீதி இருக்க 4 பால் 6 ரன் ஆடிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். அப்புறம் அது யதார்த்தமா மேட்ச் மாறி இருந்துச்சு. இல்லை மேட்சுங்கிறது அன்னைக்கு மேட்ச்சில் என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனால் நீங்கள் டார்கெட் என்ன இருந்தாலும், பிளேயர் யாராக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. எங்களோட எஃபர்ட்டு, எங்களோட கேமை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒட்டுமொத்த கிரவுண்டுமே உங்களுக்காக கைத்தட்டுச்சு. ஆல்மோஸ்ட் மங்கத்தேம்பட்டிலேருந்தே நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஒரு கேமுக்கு ஒரு நல்ல பிளேயருக்கு அடையாளம் சொல்லலாம். ஸ்கோர் எதுவாக இருந்தாலும், ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் முழு எஃபோர்ட் கிரவுண்டுக்கு போட்டிங்களா, அதுதான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு பெரிய டார்கெட் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஸோ அப்கமிங் யங்ஸ்டருக்கு, வேறு டீம் யங்ஸ்டருக்கு, உங்கள் டீம் யங்ஸ்டருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்குறேன். முயற்சி ஃபஸ்ட்டு என்னைக்குமே விட்டுறக்கூடாதுன்னு ஒரு முடிவு இருக்கணும் நமக்குள்ள. நம்மளால முடியாத எதுவுமே இல்லை அப்படின்னு சேஸ் பண்ணணும். நான் அப்போ என்னால் முடியலைன்னு ஆனேன். அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னாப்புல, இந்த மாதிரி ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுகோலுக்கு ஒரு நல்ல மனிதர் வேணும் கண்டிப்பாக. கொடுக்கக்கூடாது, அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிடக்கூடாது, முடிஞ்சிருச்சு அப்படின்னு போராடினா வெற்றி நிச்சயம். அதான் ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து தப்பு பண்ணாங்கன்னா, நான் ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு அது உங்களை இது பண்ணுற தப்பு தான், அதை மாற்றிக்கன்னு சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கணும். அந்த கரெக்டான நேரத்தில் போகிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கும். யாராக இருக்கட்டும், நான் தப்பு பண்ணாலுமே அண்ணன் வந்து சொல்லும்போது நம்ம அதை ஏற்றுக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நல்லா விளையாடலாம். நமக்கு அந்த பதட்டம் நம்மகிட்ட வந்து போயிடும். அப்புறம் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். அதான் யங்ஸ்டருக்கு நானும் சொல்கிறது. எங்கள் யங்ஸ்டர்லாம் அப்படி தான் இருக்கானுங்க. ஆமாம், உண்மையாகவே நம்ம பசங்க சஞ்சயா இருக்கட்டும், அந்த பேக்காமில் ஒரு அன்னைக்கு சவுந்தர், ஆமாம் சவுந்தர், எல்லாருமே யங்ஸ்டர் நிறைய பேரை வளர்த்து விட்டுக்கு இருக்காங்க. ஸோ உண்மையாகவே 2 பேரும் ஆனது ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நல்ல மூமெண்ட்ஸ், பட் பியூர் ஹால் லக், பட் கங்க்ராட்ஸ். ஸோ போன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் தொடையூர் பக்கமாக 2 பேருக்குமே இங்கே கொடுக்கலான்னு சொல்லலாம். ரங்கராஜ் அண்ட் மதி 2 பேருமே நல்ல இன்னிங்ஸ்.